ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸை நினச்சி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதற்கான ஒரு தீர்வாக இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடந்த லாஸ்ட் ஒரு 1 இயரில் நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தொகுத்து, அதில் தலைப்பு வைஸாக தொகுத்து அதனுடைய கம்பைல்டு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு மந்த்துக்கும் டிஎன்பிஎஸ்சினுடைய தலைப்பு என்னென்ன தலைப்புகள்லாம் கேள்விகள் கேட்பாங்களோ, ஸோ அந்த தலைப்புகளில் தொகுத்து ஒரு 15லேருந்து 17 பேஜுக்குள்ளே நம்ம ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி, ஸோ அதுலேருந்து வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ நிறைய பேர் அதை பேஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ அதில் படிக்காத நிறைய பேர் இல்லை, அதில் படித்தவங்களுக்குமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை படிக்கல அப்படின்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20-23 நாட்கள் தான் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த கடைசி நேரங்களில் படிக்கிறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இது வரைக்கும் தொடரல அப்படின்னா கூட இது நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே போதும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெட்டீரியலாக இந்த ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தலைப்பு வைஸாக இப்போ தமிழ்நாடு தான், தமிழ்நாடு பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் ஒரு 1 இயரில், அதே மாதிரி இந்தியா, மற்ற மாநிலங்கள், விளையாட்டு, அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, விருதுகள், முக்கிய தினங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி முக்கிய ஒவ்வொரு தலைப்பு வைஸாக தொகுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டாபிக் வரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழ், மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ் பகுதிகள், இந்த பகுதிகளை ஓரளவுக்கு முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இன்னும் நான் தமிழே முடிக்கல, மேக்ஸே முடிக்கல, சோஷியல் சயின்ஸே முடிக்கலன்னா ஃபஸ்ட்டு அதை முடிங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் வாங்க. ஏன்னா முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறது அதுதான். சரிங்களா? இது நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாமே. சரிங்களா? கண்டிப்பாக சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் முக்கியம் தான். சரிங்களா? அது இல்லாமல் நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். பார்டரில் தான் நின்றுட்டுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது எது? தமிழ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ். ஸோ நம்ம அதுவே படிக்காமல் இந்த பக்கம் வரக்கூடாது. ஃபஸ்ட் நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னு பாருங்கள், அது ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கன்னா தென் கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் வாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 140 பேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரில் நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தலைப்பு வைஸாக தொகுத்தனால ஒரு 140 பேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேஜஸை பார்த்து பயப்பட வேணாம். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன தலைப்புகள் நீங்கள் லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கலாம், அதே மாதிரி எந்த தலைப்புகள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த தலைப்புகளில் அதிகமான கேள்விகள் கேட்கப்படுது, இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-14 தலைப்புகளுக்கு மேலே இருக்கும். ஒரு 14-15 தலைப்புகள் இருக்கும். சரிங்களா? இதில் எந்த தலைப்புகளில் அதிகமான கேள்விகள் இருக்குது, எது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா விருதுகள். சரிங்களா? ஸோ விருதுகள் பேஸ் பண்ணி கட்டாயமாக நீங்கள் படிச்சுக்கணும். விருதுகள் ஞானப்பீட விருது, சாகித்ய அகாடமி விருது, அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கப்பட்ட விருதுகளாக இருக்கலாம், நோபல் பிரைஸ், இந்த மாதிரியான விருதுகள் எல்லாமே கட்டாயமாக நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பாக அதில் கேள்விகள் கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு, திட்டங்கள் பேஸ் பண்ணி, அது தமிழ்நாடு அண்ட் இந்தியா பேஸ் பண்ணி முக்கியமான திட்டங்கள், இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரில் கொண்டு வந்த திட்டங்கள் அண்ட் இப்போ லாஸ்ட்டாக நமக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள், அதுவுமே நம்ம செய்திகள் அடிபட்டிருக்கோம், அந்த ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி திட்டங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இது ரெண்டாவது தலைப்பு. மூணாவது தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸோ மெயினாக நமக்கு இந்த இது பேஸ் பண்ணி, அதாவது நமக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, தமிழ்நாட்டில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண விஷயங்கள், அதே மாதிரி தமிழ்நாடு இதில் சிறந்து விளங்கியிருக்கும், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க, 3வது இடம், 2வது இடம், அல்லது இதில் தமிழ்நாடு இந்த அளவில் இத்தனை பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை இது இருக்குது, வருமானத்தில் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரியான HDIயில் இத்தனாவது இடத்துல இருக்குது, அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி தமிழ்நாடு பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கணும். இது 3வது தலைப்பு. ஏன்னா நமக்கு யூனிட் 9 வரை இருக்கிறனால அது பேஸ் பண்ண மாதிரியே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இது 3 தலைப்புகள் ரொம்ப முக்கியம். 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா இது தனியான தலைப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக நீளமான, அதே மாதிரி மிகப்பெரிய, முதலாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது மிக நீளமான, மிகப்பெரிய, மிக அகலமான, அந்த மாதிரி முதல்ல கொண்டு வரப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேஸ் பண்ணி இருக்கிறது கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் 5வது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான செய்திகள் அடிப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? ரொம்ப டாக்காக இருந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு கோவிட் டைமில் கோவிட் தான் ரொம்ப டாக்காக இருந்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட் 2019 2021 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறது கூட போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? 19 டைமில். ஸோ அப்போல்லாம் நமக்கு எலெக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாங்க, கோவிட் பேஸ் பண்ணி கேள்விகள் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் ரொம்ப செய்திகள் அடிபட்டு இருக்கிற விஷயமா இருக்கோ அது பேஸ் பண்ண ஒரு சில கேள்விகள் கட்டாயமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்திகளில் கேட்கப்படுறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அது சம்மந்தமான டேட்டாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான தலைப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த 140ல் ஒரு 40 பேஜ் தான் உங்களுக்கு இந்த தலைப்புகள் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 40 பேஜ் அளவுக்கு தான் இந்த தலைப்புகள் பேஸ் பண்ணி வரும். இந்த மொத்தமாக இருக்கிறதே மொத்தம் 140 பேஜ் தான். இப்போலேருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு 20-23 நாட்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 7-8 பேஜ் அப்படின்னு படிச்சிங்கன்னா கூட ஈஸியாக அழகாக நீங்கள் கவர் பண்ணி முடிச்சலாம். இந்த எல்லாத்தையுமே கூட முடிச்சிடலாம். இல்லை அதுலேயும் இம்பார்ட்டண்டாக ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 4-5 தலைப்புகள் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் நிறைய கொடுத்துருவேன். ஏன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி இது மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறனால தமிழ்நாடு பேஸ் பண்ணி எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இந்தியா பேஸ் பண்ணி உங்களுக்கு மாநிலங்கள், மற்ற மாநிலங்கள் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இருக்கும். அதாவது அதோடைய முக்கியமான கீவேர்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும், மற்ற மாநிலங்கள் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ் பண்ணி, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்தியா பேஸ் பண்ணி
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மற்ற தலைப்புகள் வந்து பேஸ் பண்ணி, அதாவது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சர்வதேசம் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை, கேட்பாங்க கண்டிப்பாக. பட் ஆனால் வந்து சர்வதேசம்னா வேர்ல்டு லெவலில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், எல்லாத்தையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது. அதில் முக்கியமானது கொடுத்துருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு மாநாடுகள் பேஸ் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்புகளாக வந்து உங்களுக்கு விளையாட்டு அது இதுன்னு உங்களுக்கு வந்து எல்லா தலைப்புகளுமே வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. இதில் லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ முக்கிய தினங்கள் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 20+ பேஜஸ் வந்து இந்த முக்கிய தினங்கள் அப்படிங்கிறதே இருக்கும். தினங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட்லேயே நிறைய தினங்கள், நிறைய டேட்டாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய படிப்போம். அப்படிங்கிறனால தினங்கள் கண்டிப்பாக எல்லாரையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் சொன்ன அந்த தலைப்புகள் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்த தலைப்புகளாக விளையாட்டு, மாநாடுகள், ஸோ அதே மாதிரி முக்கியமான நபர்கள், அந்த மாதிரி புத்தகங்கள், ஸோ இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வேணால் இந்த முக்கிய தினங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 20+ பேஜஸ் வந்து இது இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாதி விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் படித்த விஷயங்களாகவும் சிலது இருக்கும். இப்போ உலக சுற்றுச்சூழல் தினம், அதே மாதிரி உலக காற்று தினம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கிலே படித்த விஷயங்களாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் பாதி ரீகால் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த தினங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்பர்ஸாக வரனால கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன தலைப்புகள் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு, மாநாடு, புத்தகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தலைப்புகள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த தலைப்புகள் டைம் இருக்குது, உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கவர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ மொத்தமாக 140 பேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி இதை பார்த்து பயப்பட வேணாம். நம்ம ஒரு கம்பைல்டாக எல்லா தலைப்புகளை பேஸ் பண்ணி முக்கியமானது எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி ரெடி பண்ணணும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. 140 பேஜஸ் படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த 20-25 நாளில் கூட படிக்க முடியும் நம்மளால். பட் அதுலேயும் இம்பார்ட்டனாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரு 40-50 பேஜஸ் தான் வரும். அது மட்டுமே கூட அந்த நான் சொன்ன அந்த 4-5 தலைப்புகள் மட்டுமே கூட நீங்கள் கவர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகலாம், தப்பே இல்லை. எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு பதிலாக அதை அட்லீஸ்ட் இதை படிச்சுட்டு போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எத்தனை கேள்வி கேட்குறாங்களோ அதில் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு முக்கால்வாசி கேள்விகள் அந்த தலைப்புகள்லேருந்து உங்களால் அடிச்சிட முடியும் சரிங்களா. ஸோ அதனால் நம்பிக்கையாக இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ சமீப காலங்களில் வந்து கரண்ட் அஃபேர்ஸுடைய கேள்விகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 18 கேள்விகள் வரைக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்ட நாட்கள்லாம் உண்டு. ஆனால் இப்போ நமக்கு வந்து 10க்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது சுருங்கிருச்சு சரிங்களா. ஸோ குரூப் 4 மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து கேள்விகள் ரொம்ப எளிமையாக சில நேரங்களில் வந்து வந்துடும் சரிங்களா. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கேள்விகளும் எளிமையாக வரலாம். வாட் இஸ் வாட் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்திருக்கலாம். நம்ம அதை படிக்காமே போனோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மார்க் குறைஞ்சிரும் சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரெடி தமிழ்லேயே நமக்கு மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் முக்கியமானது பார்த்துட்டு போகிறது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்க்காம போயிட்டோன்னா அதுலேருந்து ஈஸியாக ஒரு வேளை திடீர்னு அதிகமான கேள்விகள் வந்துருச்சு, ஒரு 10-15 கேள்விகள் வந்துருச்சு அப்படின்னா அதில் நம்ம குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5 கேள்வி வந்துருச்சுன்னா அதில் வந்து ஒரு 10 கேள்வியாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 10 கேள்வி வந்துச்சுன்னா அதில் வந்து நமக்கு ஒரு 7 கேள்வியாச்சும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து காம்படிஷனில் வந்து இருப்போம் சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஆனால் வந்து பார்க்காம மட்டும் போயிட வேணாம் சரிங்களா. முக்கியமான தலைப்புகள் கட்டாயமாக வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்புகள் இருக்குது. அதனால் இதை சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நினச்சி பயந்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த PDF வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த PDF பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம ஆப்பில் நிறைய பேர் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய அந்த கோர்ஸில் வந்து வந்திருப்பீங்க. ஸோ அதுலேயுமே நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். அதேமாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கான டெலிகிராம் குரூப் இருக்கு இல்லையா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெலிகிராம் குரூப் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ அதுலேயுமே நான் அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துடும். PDF பொறுத்த வரைக்கும் வந்து இது பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க, படிச்சுக்கோங்க, அவ்வளோதான் சரிங்களா. அதை சரியாக பயன்படுத்துறதுலாம் உங்களுடைய வேலை இருக்குது. நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை, நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய தேடி எழுதி அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு நீட்டாக PDF வந்துருச்சு, கம்பைல்டாக வந்துருச்சு. இதை சரியாக படிங்க, பயன்படுத்துங்க சரிங்களா. அது மட்டும் போதுமானது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த PDF எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.